சிவாய நமக. ஓம் நம சிவாய. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நமது பதிவில் நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, கடன் ஏற்படும் காலத்தையும் அந்த கடன் எப்பொழுது முடியும் அப்படிங்கிறதையும் ஜாதகத்தை வச்சு நம்ம எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சிறிய பதிவு. மேலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நான் கடைசியில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிறோம். அந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் கடனை குறிக்கும். அதில் 6ஆம் இடம் என்பது கடன், குறுகிய கால கடன். 8ஆம் இடம் என்பது நீண்ட கால கடன். ஸோ ஒருவருக்கு குறுகிய கால கடனா நீண்ட கால கடனா அப்படிங்கிறதையும் 6ஆம் அதிபதி தசா நடக்கிறப்போ, தசாபுத்தி நடக்கிறப்ப நம்ம அதை பார்க்கலாம். 8ஆம் அதிபதி தசாபுத்தி வந்துச்சுன்னா அது நீண்ட கால கடனாக இருக்கும். அது எந்த மாதிரி கடனாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஹவுசிங் லோன் எல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் 8ஆம் அதிபதி தசை நடக்கிறப்பவும் 8ஆம் அதிபதி புத்தி நடக்கிறப்பவும் தான் அந்த கடன் நிச்சயமா ஜாதகருக்கு ஏற்படும். சரிங்களா? மேலும் இந்த கடன் எப்போது அடையும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடன் ஈஸியாக வாங்கிடுறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விரைவில் உங்களுக்கு ஈஸியாக கடன் கிடைச்சிருது. எல்லா லோன் பேங்க்லேயும் லோன் தந்துடுறாங்க. எப்போ அடையும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 8ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ தசை நடத்துகிறாங்கன்னா, ஒருவேளை 8ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ செவ்வாயோ சனியோ இருந்தால், செவ்வாய் தசை 7 வருஷம் நடக்கும், சனி தசை 19 வருஷம் நடக்கும். இந்த மாதிரி சூரியன் தசை 6 வருஷம் நடக்கும், குரு தசை 18 வருஷம் நடக்கும், ராகு தசை 18 வருஷம் நடக்கும், குரு தசை 16 வருஷம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தசை பீரியடிலும் அந்த கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் 6, 8 சம்மந்தப்பட்ட அது நீண்ட கால கடன் இல்லைங்களா? ஸோ அப்போது அந்த கிரகங்கள் 18 வருஷம் நடக்கிறப்ப அது முடிஞ்சுதான் கடன் அடைக்கணுங்கிறது இல்லை. அது எப்போ கடன் அடையும் அப்படின்னா, 2ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து அதோட புத்திகள் வரும். அடுத்தடுத்து புத்திகள் வர்றப்ப 2ஆம் இடம் சம்பந்தப்பட்டு 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட புத்திகள் வர்றப்போ அந்த கடன் அடையிறதுக்கான வருமானம் உங்களுக்கு அதிகமாக வரும். இது மட்டும்தான் கடன் அடையிறதுக்கான காலங்கள். சரிங்களா? இன்னொரு விஷயம், அந்த புத்திகள் வராத டைம்லையுமே நமக்கு கொஞ்சம் கடன் குறைஞ்சிக்கிட்டே வரணும் அப்படின்னா, நமக்கு சில வழிபாடுகளை நம்ம முறையாக பயன்படுத்திட்டு வரணும். அது எந்த மாதிரி வழிபாடுனா, உங்களுக்கு